வணக்கம் நண்பர்களே, உங்கள் லைஃப் கைட் பார்வதி சக்தி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் திறமையானவராக இருந்தாலும் சில சமயங்களில் பயம் மற்றும் பதட்டம் காரணமாக உங்களால் சரியாக பேச முடியாமல் போயிருக்கலாம். தன்னம்பிக்கை என்பது சிலர் மட்டுமே பிறப்பால் பெறும் வரமல்ல. அது யார் வேண்டுமானாலும் பயிற்சி மூலம் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சக்தி. இன்று உங்கள் மனதையும் உடலின் ஹார்மோன்களையும் மாற்றி உடனடியாக தன்னம்பிக்கை அதிகரிக்க உதவும் 2 எளிய அறிவியல் நுட்பங்களை பற்றி பேசலாம். தயாராகுங்கள். டெக்னிக் நம்பர் 1, வீரநடை. இது முதல் நுட்பம். உங்கள் உடல் மொழியை மாற்றக்கூடியதான் இந்த வீரநடையாகும். நீங்கள் ஒரு பெரிய பேட்டிக்கு செல்லும்போதோ அல்லது ஒரு முக்கியமான நபர்கிட்ட நீங்கள் பேசும்போதோ பயமாக இருந்துச்சுன்னா இது செய்யுங்க. நீங்கள் பேச செல்றதுக்கு சரியான 2 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரும் இல்லாத தனி இடத்துல நில்லுங்க. எப்படி செய்வது? உங்கள் கைகளை இடுப்பில் வச்சு மார்பு கூட்டை நிமிர்த்தி கால்களை அகலமாக வச்சு ஒரு வீரரை போல் நிமிர்ந்து நில்லுங்க. காமண்டர் நிலையில் நிற்பது போல். அதே சமயம் முகத்தில் ஒரு லேசான புன்னகை வைங்க. ஏன் இது வேலை செய்யுது? இப்படி 2 நிமிஷம் நீங்கள் நிற்பதனால உங்கள் மூளையில் பதட்டத்தை உருவாக்கும். கார்டிசால் ஹார்மோன் குறைஞ்சி உங்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குற டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிகரிக்கிறது. உடல் மொழியை மாற்றினால் மனம் உடனடியாக மாறும். டெக்னிக் நம்பர் 2, சின்ன வெற்றி பழக்கம். தன்னம்பிக்கையை நிரந்தரமாக கூட்ட உதவுறது இந்த 2வது நுட்பம். சின்ன வெற்றி பழக்கம். பெரிய இலக்குகளை பார்த்தா மனம் பயந்து விடும். எப்படி செய்வது? தினமும் காலைல எழுந்த உடனே உங்களால் ஒரு 5 நிமிஷம் அல்லது மிக எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு 3 சிறிய வேலைகளை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 1 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்வது எப்படி? ஒருவரை பாராட்டுவது, உங்கள் நாற்காலியை நீங்களே சரியாக சுத்தம் செய்கிறது. இதோட பலன் என்ன? நீங்கள் மாலையில் இந்த சின்ன சின்ன வேலைகளை முடிச்சிருக்கீங்க என்று பார்க்கும்போது உங்கள் மூளைக்கு என்னால் வேலையை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்ற செய்தி தொடர்ந்து அனுப்பப்படும். இந்த சின்ன சின்ன வெற்றி குவியல் தான் காலப்போக்கில் உங்கள் தன்னம்பிக்கையை ஒரு மலை போல் உறுதியாக மாற்றும். தன்னம்பிக்கை என்பது ஒரு உணர்வல்ல, அது நீங்கள் செய்யும் செயல்தான். இந்த 2 நுட்பங்களையும் இப்போதே பயன்படுத்தி தொடங்குங்க. இது உங்கள் உடல் மொழியும் சின்ன சின்ன வெற்றிகளுக்கும் உங்களுக்கு மறந்திருக்கும் வீரரையே வெளியே. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி வேலையை தள்ளி போடாமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள்.